திருக்குர்ஆன் ஷரீஃபை உண்மையிலேயே சிந்திக்கிறவர்கள், அல்லாஹுவின் பேர் அற்புதத்தை ஆய்வு செய்கிறவர்கள், அதன் அடிப்படையிலேயே தங்கள் வாழ்க்கையை அமைத்து கொண்டவர்கள் எத்தனை மேலானவர்கள் என்று சொன்னார். குர்ஆன் என்பது வெறும் வாசிப்பதற்கான வேதம் அல்ல, வாசித்தாலும் பாக்கியம்தான். திருக்குர்ஆன் ஓதுவதும் பாக்கியம், ஓத கேட்பதும் பாக்கியம். ஆனாலும் அது வாழ்வதற்காக வழங்கப்பட்ட அருள்மறை. அல்லாஹ் இந்த ஆயத்தை சொன்னான், குர்ஆனை, அத்தாட்சிகளை யார் தங்கள் வாழ்க்கையில் சிந்தனைக்கு எடுத்து படிப்பினை பெற்று அதை வாழ்க்கையாக கொண்டு வருகிறார்களோ அவர்களுக்கு நான் கொடுக்கும் பேரருள் லகும் தாருஸ் ஸலாம், அவர்களுக்கு நிம்மதியான இல்லம் கிடைக்கும் என்றான். நிம்மதியான வீடு. தார் என்று சொன்னால் சொர்க்கம். சலாம்ங்கிறது அந்த சொர்க்கத்தின் அருமையான பேறுகளில் ஒன்று, அல்லாவின் பேறுகளில் ஒன்று சலாம். எந்த வகையான சங்கடங்கள் அங்கே நடக்காது என்று பொருள். தாருஸ் சலாம், அவர்களுக்கு தாருஸ் சலாம் கிடைக்கும் என்றால் அந்த சொர்க்கம் நிம்மதியான இல்லம், அதிலே சங்கடங்கள் வராது, மனசை பாதிக்கும் நிகழ்வுகள் நடக்காது, எப்போதுமே சாந்தமாகவும் சாந்தியோகவும் அந்த இல்லம் இருக்கும் என்று அல்லாஹ் சொன்னான். லகும் தாருஸ் ஸலாம் இந்த ரப்பிஹிம் வஹுவ வலியுஹும் என்றான். அல்லாஹ் அவர்களின் வாழ்க்கைக்கு பொறுப்படுத்தி கொண்டான். அவர்களை இப்படி ஒரு வாழ்க்கையை நோக்கி அவனை அசைய வைத்தான். குர்ஆனின்படி வாழ்வதற்கும், குர்ஆனின் அத்தாட்சிகளை சிந்திப்பதற்கும், அதை செம்மையாக தங்கள் வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துவதற்கும் அல்லாஹ்வை பொறுப்படுத்தி கொண்டான். அவர்களை சருக விடவில்லை, அதிலிருந்து தடம் புரள விடவில்லை. சில நேரங்களில் மனிதர்கள் நல்ல வழியை நோக்கி வரணும்னு நினைக்கும், ஆனால் தடம் புரண்டு விடுவோம். கேட்கும் போது ஆசை இருக்கும், நடக்கிற வாய்ப்பு கிடைக்காது. அல்லாஹ் சொன்னான், அவன் வசனங்களை சிந்தித்து வாழ்க்கையாக்க நினைக்கிறவர்களுக்கு சொர்க்கம் உண்டு, காரணத்தை சொல்லிவிட்டு அவன் அவர்களுக்கு பொறுப்பாளன், அவர்களை மீண்டும் மீண்டும் பாதுகாத்து கொண்டு வந்தான், சருக வைக்காமல் அவர்களை எப்போதுமே காத்தருளி புரிந்தான். இப்போ அல்லாஹ் அவங்களை அந்த பாதையில இருக்க செய்தான் பாருங்க, அதுதான் பெரிய நியாமத். அவங்க நினைச்சாலும் இருக்க முடியாது. உங்களுக்கும் எனக்குமான ஒரு பாடம், உங்களுக்கும் எனக்குமான ஒரு பாடம், வாழ்க்கையில் கேட்டபடி வாழுகிற ஒரு பழக்கம் வர வேண்டும். அறிவுரைகள் என்பது எடுப்பதற்கும் நடப்பதற்கும் சொந்தமானது. வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கையும் வார்த்தைகளும் இந்த சமுதாயத்திற்கு மிகப்பெரிய நேர்வழி. திருக்குர்ஆனின் வார்த்தையும் திருக்குர்ஆனின் வழிகாட்டுதலும் இந்த சமூகத்தினுடைய எதிர்காலத்தையும் உயர்ந்த வாழ்க்கையையும் தீர்மானிப்பது. அந்த வாழ்க்கையை ஒரு மனிதன் அடைவதற்கு அல்லாஹ் பொறுப்படுத்திக் கொள்வான் என்றால் அந்த மனிதன் நிச்சயமாக அடைந்து விடுகிறான். இன்னொரு செய்தியும் எழுதுறாங்க, அல்லாஹு வலியுகும், அல்லாஹ் அவர்களுக்கு பொறுப்பாளன் என்று சொன்னால் அவங்க வாழ்க்கையின் எல்லா நிலைகளுக்கும் அல்லாஹ் போதுமாகி விட்டான். நீ ஒழுங்கா நடந்து விடு, குர்ஆனின்படி வாழ முயற்சி செய், குர்ஆனுடைய வாழ்க்கை எடுப்பதற்கு நீ தயாராகு, உன் வாழ்க்கைக்கு நான் பொறுப்பு, உன் சந்தோஷத்திற்கு நான் பொறுப்பு, உன் நிம்மதிக்கு நான் பொறுப்பு, உன்னை எல்லா வகையிலும் பாதுகாப்பது என் வேலை, உன்னை நோக்கி தீங்குகள் வராது, உன்னை நோக்கி எந்த ஒரு சூழ்ச்சிகளும் நடக்காது, சூழ்ச்சி நடந்தால் அந்த சூழ்ச்சியை நான் முறியடிக்கிறேன். ஏன்? வல்லாஹு வலியுகும், அல்லாஹ் அவர்களின் பொறுப்பாளன். லகும் தாருஸ் ஸலாம் இந்த ரப்பிஹிம் வஹுவ வலியுகும், அல்லாஹ் அவர்களுக்கு பொறுப்பாளன். ஒரு அழகான சுப செய்தி, நம்ம சரியா நடந்தா போதும், அல்லாஹ்வே நம்ம வாழ்க்கைக்கு பொறுப்படுத்திக் கொள்கிறான். நம்மை மீது யாரும் தீய தாக்குதல் தொடுக்க முடியாது, நம் மீது எந்த ஒரு சூழ்ச்சியும் வந்து நம்மை அழித்து விட முடியாது. பிமா கானு யஅமலூன், அவர்கள் செய்த அமல்களுக்கான கூலி என்று சொன்னான். இந்த தாருஸ் ஸலாம் யாருக்கு? பிமா கானு யஅமலூன், அவர்கள் அமல் செய்தார்களே அதற்கான கூலி.
அல்லாஹ் இருக்கிறானே கூலி கொடுப்பதில் ரொம்ப அழகானவன். அல்லாஹ்வுடைய கூலிங்கிறது உலகத்தில் யாரும் கொடுக்க முடியாது. வேலைக்காரங்களுக்கு அவர்களுடைய வேர்வை உதறுவதற்குள் கூலி கொடுங்கள் நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கூலி கொடுக்கிற பழக்கத்தை மனித சமுதாயத்திற்கு கற்றுக் கொடுக்கறாங்க. யாருக்கும் உழைப்புக்குரிய கூலியை வழங்குங்கிறாங்க. அல்லாஹ் நீ கொடுக்கிற உங்கள் செயலுக்கு கூலி கொடுப்பான். எப்படி? அந்த கூலியை நீ கற்பனை கூட பண்ண முடியாது. அதனாலதான் சொர்க்கத்தை விவரிக்கிற போது அது எப்படி இருக்கும்? மாலா ஐனுன் ராத் ஒலா உதுனுன் சமியாத், எந்த கண்களும் கண்டிடாத, எந்த செவிகளும் கேட்டிடாத. ஏன்? பிமாகானு யாமலூன், அவர்கள் செய்த அமலுக்கு அல்லாஹ் கூலி கொடுப்பான். அந்த கூலி எப்படிப்பட்ட கூலி? இந்த மாதிரி ஒரு கூலியை உலகத்துல கண்ணால பார்த்திருக்க மாட்டீங்க, காதால கேட்டிருக்க மாட்டீங்க. அப்படி ஒரு கூலி, அந்த மகத்தான சொர்க்கம் அவர்களுக்கு கூலியாக அமைஞ்சிரும். டோட்டலா இந்த ஆயத்தை சொல்ற பாடம் என்ன? நீங்கள் நேர்மையாக குர்ஆனின்படி வாழ்ந்தால், குர்ஆனை சிந்தித்தால், உங்கள் வாழ்க்கையை செம்மையாக்கி கொண்டால், அதற்கு அல்லாஹு தாலா மிக உயர்ந்த நிம்மதி அளிக்கும் சொர்க்கத்தை தந்து விடுகிறான். இன்னும் உங்கள் வாழ்க்கையில் 2 உலகத்திற்கும் அல்லாஹ்வை பொறுப்படுத்திக் கொள்கிறான். இனி நீங்கள் இந்த சிரமத்தில் உலகத்தில் வாழ மாட்டீங்க, கஷ்டத்தில் இருக்க மாட்டீங்க. அல்லாஹ் உங்களுக்கு பொறுப்பு. ராபியத்துல் பசரியாவை நான் படித்திருக்கிறேன். ராபியாத்துல் பசரியா இந்த உலகத்தில் வாழ்ந்த பெண்களில் ஒரு மகுடம் சூட்டப்பட்ட பெண்மணி, மிகச்சிறந்த ஒரு ஆன்மீக பெண்மணி, அல்லாஹுவின் அன்பையும் நெருக்கத்தையும் பெற்ற பெண்மணி. அந்த அம்மாவுக்கு நிறைய சிஃபத்துகள் இருக்கிறது. அந்த அம்மாவுக்கு நிறைய சிஃபத்துகள் இருக்குது. இந்த உலகத்தில் சில குறிப்பிட்ட பெண்மணிகளை இஸ்லாம் அடையாளம் காட்டுகிறது. அந்த அம்மா இந்த உலகத்தில் வாழ்ந்த வாழ்க்கை மிகப்பெரிய சாலிஹீங்களை எல்லாம் அல்லாஹ்வின் பக்கம் கொண்டு போய் சேர்க்கும் இடத்தில் வாழ்ந்தாங்க. இன்னொரு பெண்மணி நஃபீசத்துல் மிஸ்ரியா. மிஸ்ர் தேசமே அந்த அம்மாவை மறக்க முடியாத இடத்தில் கொண்டு வைத்திருந்தது. உலகத்திலேயே அந்த அம்மாவுடைய ஜனாசாவுக்கு கூடிய கூட்டம் வேற யாருக்கும் கூட இல்லையா? மிஸ்ர் தேசத்துல அவங்களுக்கு கூடிய கூட்டம் யாருக்கும் கூட இல்லை. நாட்டை ஆளுகிற பேரரசர்கள் அம்மா வருகிறார்கள் என்றால் அவர்கள் பயப்படுவார்கள், அம்மா கையேந்தி விடுவார்கள் என்றால் அவங்க பயப்படுவாங்க. ஏன்? இவங்க கேட்டா அல்லாஹ் கொடுத்து விடுவான் என்ற பயம் ஆட்சியாளர்களுக்கு கூட இருந்தது. அம்மா நஃபீசத்துல் மிஸ்ரியாவை நான் படித்தேன். ரொம்ப பக்தியும் பரவசம் நிறைந்த பெண்மணி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பேத்தி. அடுத்த தலைமுறையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பாரம்பரியத்தில் வர்றாங்க. அம்மா உடல்நல குறைவா இருக்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் படுத்து இருக்கிறாங்க, உணவு கொடுக்க போறாங்க. அவங்க ரொம்ப நாவெல்லாம் வறண்டு போது தண்ணீரை கொண்டு போனாங்க. அம்மா சொன்னாங்கன்னா எதுவுமே தேவையில்லை, நான் நோன்பு வச்சிருக்கிறேன் இன்னைக்கு அப்படின்னாங்க. எங்க உடல்நல சரியில்லையே, ரொம்ப பாதிப்பா இருக்குது, பலகீனமா இருக்கிறீங்களே, இப்பமா நோன்பு வைக்கணும். அவங்க சொன்னாங்க இந்த நோன்பு இன்றைக்காக அல்ல, இன்றைக்கு உள்ள கஷ்டத்துக்காக நோன்பு பிடிக்கல, எனக்கு ஒரு ஆசை இருக்குது. ஒரு நாள் இன்று என் மரணமானால் நான் நோன்பாளியாகவே அல்லாஹ்வை சந்திக்கணும்னு ஆசைப்படுறேன்னாங்க. சொல்லிட்டு சூரத்துல் அன்ஆம் எடுத்து ஓதுறாங்க. சூரத்துல் அன்ஆம் இன்றைய தினம் ஓதப்பட்ட வசனம் ரொம்ப பாக்கியமான வசனம். வாழ்க்கையில குடும்பங்கள்ல சிரமம் இருந்தா சூரத்துல் அன்ஆம் வீட்டில் ஓதினால் சிரமம் நீங்கிடும். யாருக்காவது முசீபத்து பிடிச்சிருக்குமையானால் சூரத்துல் அன்ஆம் ஓதப்பட்டால் முசீபத்து நீங்கிடும். யாராவது அடம் பிடிக்கிறாங்க, சொல் கேட்கறது இல்லை அப்படின்னா சூரத்துல் அன்ஆம் ஓதி அவர்களுடைய உடலிலே ஊதினால், தண்ணீரை குடித்தால் அவங்க கட்டுப்படும் பிள்ளைகளாக மாறுவார்கள். அப்படி ஒரு ஆற்றல் மிக்க சூரத்துல் அன்ஆம். அம்மா சூரத்துல் அன்ஆமை ஓதி கொண்டு இருக்கிறாங்க. ஓதிட்டே வரும்போது அவங்க நோன்பு வச்சிருக்கிறாங்க. சொன்னாங்க ஒரு கால் மௌத்து வந்தால் நோன்பாளியாக அல்லாஹ்வை சந்திக்கணும். சூரத்துல் அன்ஆம் ஓதுறாங்க. ஓதிட்டே வர்றாங்க. லஹும் தாரு சலாம் இன்னைக்கு ஓதப்பட்ட வசனம். அவர்களுக்கு தாரு சலாம் என்ற சொர்க்கம் இருக்கிறது. நிம்மதி கொடுக்கும் சொர்க்கம் உண்டு. இந்த ரப்பிக்கு அங்க ரப்பிடத்தில் ஒவ்வொரு வழியும் அல்லாஹ்வே அவர்களுக்கு பொறுப்பாளன்.
பிமாக்கானு யாமலூன், அவங்க செய்த அமல்களுக்கான கூலி என்று அந்த வசனத்தை அம்மா ஓதுறாங்க. ஓதிட்டு இருக்கும் அப்படி கண்ணு மேலே போகுது, அப்படியே கண்ணு மேலே போகுது. ஏதோ ஒரு வகையான பரபரப்பு, ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம், ஒரு சிரிப்பு. அப்படி பார்வை மீண்டும் திரும்பியது. எல்லாரும் பக்கத்தில் இருக்கவங்க அம்மாவை அம்மான்னு சத்தம் கொடுக்கறாங்க. அந்த நேரம் அம்மாவுடைய ரூஹு பிரிஞ்சிட்டு அவங்க மௌத்தாகிற போது லகும் தாரு சலாம், அந்த சொர்க்கம் எனக்கு உண்டு, அமல் செய்தவர்களுக்கான கூலி தாருசலாம் என்ற சொர்க்கம். அந்த சொர்க்கத்தை இருக்குதுங்கிறத அல்லாஹ் கண்ணில் காட்டி அந்த வசனத்தை ஓத வைத்து அதை ஓதிக்கொண்டே ரூஹு பிரியுது. அன்னை நபீசத்துல் மிஸ்ரியார் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு எனவே ஒரு பாக்கியம் நிறைந்த சொர்க்கத்தை அல்லாஹ் அவன்படி, அவன் சொன்னபடி, அவன் கட்டளையின்படி திருக்குர்ஆனை ஆய்வு செய்து அதை வாழ்க்கையாக ஆக்கி கொண்டவர்களுக்கு கூலியாக கொடுக்க காத்திருக்கிறான். நமது வாழ்க்கைக்கு அவனே போதுமானவனாக பொறுப்பாளனாகவும் இருக்கிறான். அழகாக வாழ்வோம். குர்ஆனை பற்றி அதிகமாக சிந்திப்போம். வெறுமென ஓதிட்டு போகக்கூடாது. குர்ஆனுடைய பொருளை எடுத்து பார்த்தால் ஆயிரம் உன்னதமான விளக்கங்கள் கிடைக்கும். அதையெல்லாம் எடுத்து நடக்கிற ஒரு நசீபும் கிடைக்கும். அல்லாஹ் நமக்கு அப்படி ஒரு நல்ல வாய்ப்பினை வழங்குவானாக. சோதனைகள், கஷ்டங்கள், நெருக்கடிகள் இருந்து பாதுகாப்பானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி, மக்கள், உற்றார், உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹுர் தாவானா